ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வெண்பா குட்டியை கூட்டிகிட்டு நம்முடைய அன்னபூர்ணியம்மா வெளியில் போயிருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்க வீட்டுக்கு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா வரப்போ விஜய்கிட்ட இந்த ராஜேஸ்வரி மன்னிப்பு கேட்டது. நம்முடைய விஜய் ராஜேஸ்வரி மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்குற விஷயத்தை பார்க்குறாங்க. என்னடா இது, இந்த ராட்சசி போயிட்டு நம்முடைய மல்லிகிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்குறாளே, அது மாப்பிள்ளை சொன்ன உடனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா டாடான்னு போகிறாங்க. இந்த விஷயம் எதுவும் வெண்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் நார்மலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவமாக அந்த ரூமை விட்டு இந்த ராஜேஸ்வரி வெளியே போயிடுறாங்க. நம்முடைய மல்லிக்கிட்ட போயிட்டு, என்ன மல்லி, நான் சொன்னதை செஞ்சுட்ட போல இருக்கே, உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்ட போல இருக்கு. விஜய் சொன்னதுமே இந்த ராஜேஸ்வரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாளே அப்படின்ற மாதிரி சொன்னதும், நீங்கள் எதுவும் தெரியாத பேசாதீங்க பெரியாமா, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் போயிட்டு அவர் நானும் விஜய் வருவாருன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் தான் வந்திருந்தார். அவரால் அவரை சரி எப்படி வெளியே நிற்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன். ஆனால் இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா அதை பார்த்துட்டு எத்தனை நாளாக இந்த விஷயம் நடக்குது, கூப்பிட்டு வச்சு 2 பேர் பழகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி என் மேலே அபாண்டமாக பழியை போட்டாங்க, நடத்த கேட்டுவா அப்படின்ட்டு. அதுக்காக விஜய்க்குமே கால் பண்ணி வர சொல்லி விஜய்கிட்டையும் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தப்பாக சொன்னாங்க. அரவிந்த் என்ன சொல்ல வராருன்றதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி என்னை அடிங்க கொள்ளுங்க, நான் என்னன்னாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொன்னதை அன்னபூர்ணியம்மா கிட்ட மல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இங்கே நடக்கிற சண்டைக்கு கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறீங்களா, இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாத இது பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் கோவப்பட்டு அங்கே இருக்கிற ஜாடியெல்லாம் எடுத்து உடைச்சி அரவிந்தை வர சொன்னதே நான் தான், எதுக்கு தேவையில்லாத மல்லி மேலே இப்படி ஒரு பழியை போடுறீங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டதோடு சரி. இதுக்கு மேலே மல்லியோட ஒழுக்கத்து மேலே நடவடிக்கை மேலே ஏதாவது சொன்னீங்களானா அவ்வளோதான், அவளை பற்றி எனக்கு தெரியும், அவள் நடந்துக்கிறது தான் எனக்கு பிடிக்கல, ஆனால் இந்த மாதிரி பழியெல்லாம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் முன்னாடி என்னை அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவர் எனக்காக இருக்குன்றதை நிரூபிச்சிட்டாரு. இதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் இந்த ராஜேஸ்வரி விஜய் கோவப்படுறதுனால விஜய் எங்கே பேசாது போயிடுவாங்களோ அப்படின்ட்டு விஜய்கிட்ட பேசி என்ன அவளை நல்லவளை காட்டிக்கிறதுக்காகவும் தெரியாத பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதோடு சரி. விஜய் என்ன சொன்னார்னா, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறது பெருசு இல்லை, மல்லியை தானே நீங்கள் தப்பாக சொன்னீங்க, அதனால் மல்லிக்கிட்ட தான் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால தான் அவள் மன்னிப்பு கேட்டுட்டு போகிறா அப்படின்னு சொன்னோம். அவளுக்கு இவ்வளோ திமிரு ஆயிடுச்சு, என்னை விடுமல்லி, நான் இப்போவே போயிட்டு அவளை அடித்து தும்சம் பண்ணுறேன் அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியம் தான் உன் மேலே தப்பான பழியை சுமத்தியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விடுங்க பிரேமா, அதுதான் விஜய் தான் புரிஞ்சுக்கிட்டார்ல அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மாவுக்கு மல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் நான் எப்படியோ ஒரு வேலை வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன், வெண்பாவுக்கு இந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தாலும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுப்பா அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மாவே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லியும் விஜய் 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்குள்ளே இந்த ராஜேஸ்வரி பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.